ஹாய் ஹலோ எல்லாத்துக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன ஒரு சார்ட்டை வந்து அனாலிசிஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா USD சார்ட்டை இன்றைக்கி நம்ம அனாலிசிஸ் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் பார்க்குறதுக்கு நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோக்கு லைக் கொடுங்க. கமெண்ட்ஸில் உங்களுடைய தாட்ஸ் வந்து ஷேர் பண்ணுங்கள். டவுட் இருந்தால் கூட கமெண்ட்ஸில் தாராளமாக கேட்கலாம். அடுத்தடுத்த வீடியோஸில் உங்களுடைய டவுட் வந்து நான் கிளாரிஃபை பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். அதே போல் நம்மக்கிட்ட கோர்ஸ் அவைலபிளாக இருக்குங்க. கோர்ஸ் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 199 தான். உங்களுக்கு டிஸ்கார்ட் ஆக்சஸோட 399 அவைலபிளாக இருக்குது. இன்ட்ரெஸ்டட் பீப்புளுக்கு என்னுடைய காண்டாக்ட் நம்பரை நான் கமெண்ட் செக்ஷன்லையும் டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுக்குறேன். வேணுங்கிறவங்க ஆக்சஸ் பண்ணிட்டு எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நான் என்ன எதுங்கிற ஃபர்தர் டீட்டெயில்ஸை உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணுறேன். ஓகேங்களா? இப்போ வந்து நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து இந்த ஒரு பர்டிகுலர் ட்ரேட் அட்டன் பண்ணது பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஸ்டூடெண்ட்டு தான். ஆக்சுவலாக இது நான் தான் போஸ்ட் பண்ணியிருக்கேன். அதில் வந்து இது ஆகிக்காதீங்க. ஏன்னா நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து டிஸ்கார்டில் கிடையாது, நிறைய பேர் வாட்ஸ்அப்பில் தான் இருக்காங்க. அவங்களுடைய டார்கெட் அண்ட் டிபி ஹிட்டை வந்து நான் தான் வந்து அப்டேட் பண்ணுவேன். இது எல்லாமே வந்து நேற்று நடந்த நம்மளுடைய ஸ்டூடெண்ட்ஸோட டிபி ஹிட்டு உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். எஸ்டர்டேன்னு போட்டிருப்பாங்க. எல்லாமே வந்து நேற்று நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் அட்டன் பண்ண டார்கெட்ஸு. இதுக்கப்புறம் வந்து வேறு, சரிங்களா? அந்த மாதிரி தான் இது வந்து USD நேற்று செஷன் ட்ரேடு வந்து அட்டன் பண்ணியிருக்காங்க. இது வந்து சார்ட்டு, சரிங்களா? நமக்கு தனியாகவே சென்ட் பண்ண விட்ருவாங்க சார்ட்டு. இது சார்ட்டு வந்து எப்படி ஒர்க் ஆகிருக்கு அப்படின்றதோட ப்ராஃபிட். இது வந்து ப்ராஃபிட், சரிங்களா? USD டைம் அண்டு செல்லிங் ப்ரைஸை வந்து தாராளமாக பார்த்துக்கலாம். இப்படி தான் வந்து எக்ஸிக்யூஷன் நடந்திருக்கு. எப்படி வந்து இந்த சார்ட்டை வந்து அவங்க பிக் பண்ணாங்க அப்படின்றத நம்ம இப்போ வந்து டீட்டெயில்டாக பார்க்கலாம். ஓகேங்களா? ஓகே, இது வந்து USDயில் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து செஷன் ட்ரேடுக்கு நம்ம வழக்கம் போல் சொல்கிறது தான் ஏசியனோட ரேஞ்சை வந்து பார்த்துக்கணும், சரிங்களா? நியூஸு நேற்று பார்த்திங்கன்னா நியூஸ் வந்து எதுவும் அவ்வளோ சீக்கிரம் இல்லை, சரிங்களா? அவ்வளோவா இல்லை. USD நியூஸ் இந்த டைமிங்க்கு வந்து எதுவும் இல்லை, சரிங்களா? அதையும் வந்து செக் பண்ணுறதுனா கூட நம்ம செக் பண்ணிக்கலாம். டிஸ்கார்டில் நியூஸ் செஷன் இருக்கும். நேற்று பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னாலே தெரியும். ஸோ நேற்று வந்து நமக்கு CHF நியூஸ் தான் இருக்குது. USDயோட ஹை இம்பேக்ட் நியூஸ் இல்லை, சரிங்களா? ஸோ நம்ம இப்போ வந்து ஆர்டர் பிளாக்ஸை வந்து மார்க் பண்ணியாச்சு, சரிங்களா? இது ஒரு டவுன் ட்ரெண்டில் இறங்கி நல்ல ஒரு மொமெண்டமில் இருக்குது. அதை வந்து இது பண்ணிக்கணும். இதை எடுக்கிறதுக்கு ஒரு மெயின் ரீசனே வந்து இதோட மொமெண்டம் தான், சரிங்களா? இது பார்த்திங்கன்னா மொமெண்டம் கம்மியாக இருக்குது, அதாவது அதோட மூவ்மெண்ட்டு கம்மியாக இருக்குது. மூவ்மெண்ட் அதிகம் கம்மிங்கிறத வச்சுட்டு ஆர்டர் பிளாக்கை மார்க் பண்ணுறாங்க. ஆர்டர் பிளாக்கை மார்க் பண்ணோன்னே 5 மினிட்ஸ்க்கு சேஞ்ச் பண்ணிக்கிறாங்க. உங்களுக்கு 1 மினிட்டில் CH பார்த்தாலும் ஓகே தான். ஏன்னா வந்து 15 மினிட்ஸ்க்கு 1 மினிட்லேயே நம்ம வந்து CH தாராளமாக பார்க்கலாம், சரிங்களா? 1 மினிட்டில் CH பாயிண்ட் எது அப்படின்னு பார்த்தோம்னா இதுதான் CH, சரிங்களா? இப்போ வந்து மார்க் பண்ணிக்கலாம். டவுன் சைடு இப்போ மார்க்கெட்டில் என்ன நடக்குது அப்படின்றத பார்க்கலாம். இது தாண்டினோடனே கொஞ்சம் டைம் ஃப்ரேம் வந்து ஷிஃப்ட் பண்ணிக்கங்க, சரிங்களா? ஷிஃப்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆர்டர் பிளாக் இது வந்து உங்களுக்கு 5 மினிட்ஸில் மாட்டோம். பட் இதை வந்து இப்படி சேர்த்து எடுத்துக்கிறது ரொம்பவுமே நல்லது, சரிங்களா? 1 மினிட்டில் ரீஃபைன் பண்ணுறதுனா பண்ணலாம். உங்களுடைய இது தான், சரிங்களா? 1 மினிட்டில் ரீஃபைன் பண்ணோம்னா இந்த ஒரு ஆர்டர் ஃப்ளோன்னு சொல்லுவோம், சரிங்களா? இதே ஆர்டர் ஃப்ளோ. இந்த ஆர்டர் ஃப்ளோவை டோட்டலாகவே நம்ம எடுத்துக்கிறோம். 15 மினிட்ஸ்லேயும் ஒரு கிளான்ஸ் வந்து செக் பண்ணிக்கணும். 15 மினிட்ஸில் போட்டோம்னா ஸ்டாப் லாஸ் அதிகமாக இருக்கே சார் அப்படின்னு வந்து கேட்டிங்க அப்படின்னா நமக்கு ஆர்டர் ட்ரிகர் ஆகிறதும் நம்மளுடைய எக்ஸிக்யூஷனும் வந்து ரொம்பவுமே முக்கியம், சரிங்களா? ஸ்டாப் லாஸை விட. ஸோ 15 மினிட்ஸில் ஒரு தடவை செக் பண்ணிட்டு நம்ம இப்போ வந்து என்ட்ரி டைப்பில் என்ன நடக்குது அப்படின்றத பார்க்கலாம், சரிங்களா? நீட்டாக வந்து ஆர்டர் பிக் பண்ணிட்டு போயிடுச்சு, சரிங்களா? அடுத்த கேண்டில்லே ஆர்டர் பிக் பண்ணிடுச்சு. இங்கே பார்த்தீங்கன்னாலே தெரியும். ஒரு விக்கு மட்டும் விட்டு ஆர்டரை நீட்டாக பிக் பண்ணிவிட்டு மார்க்கெட் கீழே இறக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணுது. ஸோ என்ட்ரி நம்ம எந்த இடத்துல போடுவோம் அப்படின்னா இந்த இடத்துல என்ட்ரி வந்து நம்ம போட்டுருவோம். ஸ்டாப் லாஸ் இங்கே வச்சுருவோம். டார்கெட் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஏசியன் ரேஞ்சோட லோ, சரிங்களா? இந்த டார்கெட் பண்ணுவோம். இப்போ ஒரு ரீசெண்ட் டைம்ஸில் வந்து ஒரு ஹண்ட்டுன்னே சொல்லலாம். மேக்ஸிமம் இப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஏசியன் ரேஞ்ச் லோக்கு மேலேயே வந்து மார்க்கெட்டை திருப்ப ஆரம்பிக்கிறாங்க. அது கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணிங்க. ஏசியன் ரேஞ்சு லோக்கு மேலே ஒரு ஆர்டர் பிளாக் இருந்துச்சுன்னா உங்களுடைய டார்கெட்டில் ஃபஸ்ட்டு டார்கெட்டாக வந்து அதை வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா இப்போ மேக்ஸிமம் டைம்ஸில் அந்த மாதிரி ஒரு ட்ரிக் வந்து இப்போ நடந்துகிட்ருக்கு, சரிங்களா? வேணும்னே ஏற்றுறாங்க. பட் ஸ்டில் நம்ம கொஞ்சம் உஷாராக இருந்துக்கணும். ஏசியன் ரேஞ்சுக்கு கீழே வந்து லிக்விடிட்டி இருந்தாலும் ஏசியன் ரேஞ்சுக்கு மேலே இருக்குது அப்படின்னா உங்களுடைய டார்கெட் 1 வந்து அங்கே ஃபிக்ஸ் பண்ணிங்க. 2 வந்து நீங்கள் வழக்கம் போல் அங்கே ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம், சரிங்களா? இப்போ மார்க்கெட் வந்து என்ன பண்ணுது அப்படின்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம். இப்போ நீட்டாக வந்து ஏசியன் ரேஞ்சை கலெக்ட் பண்ணிடுச்சு. இந்த ஆர்டர் பிளாக்கையும் பிக் பண்ணுது, சரிங்களா? இவ்வளோதாங்க, ட்ரேடு ஓவரு. ஆர்ஆர் பார்த்திங்கன்னா 1:3.9 நான் போட்டதுக்கு. பட் அவங்க வந்து ரீஃபைன் பண்ணி வச்சுருந்தாங்க அப்படின்னா வந்து அதிகமாக போகலாம், சரிங்களா? பட் இந்த மாதிரி பண்ணுறது தான் வந்து சேஃபான ஒரு என்ட்ரி. மார்க்கெட் மறுபடியும் என்ன பண்ணுது அப்படின்றத பார்க்கலாம்.
மறுபடியும் மார்க்கெட் எடுக்குது, மறுபடியும் மார்க்கெட் மேலே போக ஆரம்பிக்குது. சரிங்களா? இதில் உங்களுக்கு வந்து ஒரு டவுட் இருக்கலாம், சார் 1 ஹவரில் வந்து உங்களுக்கு ட்ரெண்டு வந்து அப் ட்ரெண்டில் தானே போயிட்டுருக்கு, ஸோ ஏன் வந்து டவுன் ட்ரெண்டுக்கு கான்சன்ட்ரேட் பண்ணி அவங்க எடுத்திருக்காங்க அப்படின்றத கேட்டிங்கன்னா, இதோட மொமெண்டம் தான். இந்த ஹெல்த் பார்த்திங்கனாலே உங்களுக்கு நல்லா தெரியும், இந்த ஹெல்த் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்லாவே தெரியும். இப்போவும் பார்த்திங்கன்னா மார்க்கெட் வந்து ஸ்டில் வந்து மேலே போயிட்டு தான் இருக்குது. சரிங்களா? அடுத்தடுத்து பட் வந்து ஹெல்த்து அப்படின்னு பார்க்குறப்போ வந்து ஹீரோ யூஎஸ்டியில் அப் ட்ரெண்டோட ஹெல்த் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்குது. ஸோ வந்து டவுன் சைடுக்கு வந்து எதிர்பார்க்கலாமான்னு கேட்டிங்கன்னா எதிர்பார்க்கலாம். சரிங்களா? அது போக போக கன்ஃபர்மேஷன் கொடுத்துச்சுன்னா நம்ம தாராளமாக டவுன் சைடில் ஒரு மூமெண்ட்டை வந்து யூரோ யூஎஸ்டியில் தாராளமாக எதிர்பார்க்கலாம். ஓகேங்களா? ஓகேங்க, இந்த வீடியோ நான் இதோட என் பண்ணிக்கிறேன். ஒன்ஸ் அகேன் நம்ம சொல்ல வேண்டிய அனௌன்ஸ்மெண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மக்கிட்ட கோர்ஸ் அவைலபிளாக இருக்குது. கோர்ஸ் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 199 தான். உங்களுக்கு டிஸ்கார்ட் ஆக்சஸோட 3999 அவைலபிள் இருக்குது. இன்ட்ரெஸ்டட் பீப்புளுக்கு என்னுடைய கான்டாக்ட்டை நான் கமெண்ட் செக்ஷன் டிஸ்கிரிப்ஷன்லேயே கொடுக்குறேன். வேணுங்கிறவங்க ஆக்சஸ் பண்ணிட்டு எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நான் என்ன ஃபர்தர் டீட்டெயில்ஸை உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணுறேன். ஓகேங்களா? ஓகே, தேங்க்யூ. ஹேவ் அ கிரேட் டே. ஹாப்பி ட்ரெயினிங்.